எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு செல்ல அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண போறோம். அதுக்குரிய ஒரு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பொட்டன்ஷியோமீட்டருடைய வயர். அந்த வயருடைய ஒரு சி என்ற பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் ஒரு கீ கூட கனெக்ட் பண்ணி இந்த கீ இந்த என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அடுத்த எண்ட் டி எண்ட் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, செகண்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது எந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணுமோ அந்த செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினலை இந்த சி எண்ட் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டர் வயர் கூட கனெக்ட் பண்ணணும். இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி செல்லை கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஜாக்கி கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, தென் அடுத்து இந்த செல்லுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸையும் கீயையும், அங்கே கீ 1 இருக்கு, இங்கே கீ 2, ஒரு ரெசிஸ்டன்ஸையும் கீயையும் செல்லுக்கு பேரலா கனெக்ட் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் செகண்டரி சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு பேலன்ஸ் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னாக்கா, இல்லையா, இந்த K2 அப்படிங்கிற கீ எப்படி இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. ஸோ டியூரிங் K2 இஸ் ஓப்பன். இந்த K2 ஓப்பன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த ஜாக்கியை இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வயர்ல நம்ம என்ன பண்றோம், அப்படியே மூவ் பண்ணிட்டு வரோம். we are changing the position of the jockey on the பொட்டன்ஷியோமீட்டர் வயர். பொட்டன்ஷியோமீட்டர் வயர் அப்படியே மூவ் பண்ணிட்டு வரும்போது இங்க பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த கேல்வனோமீட்டர் ஷோஸ் தி ஜீரோ டிஃப்ளெக்ஷன். அந்த பர்டிகுலர் பேலன்ஸ் எடுத்து நம்ம என்ன வச்சுக்கோம், எவ்வளோன்னு வச்சுக்கோன்னா, ரெண்டு பேலன்ஸ் எடுத்து எடுக்க போறதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்தா எவ்வளோன்னு வச்சுக்குவோம். அந்த L1 எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த செல்லுடைய EMF-க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். So we can write it as the EMF of the cell is proportional to L1 சொல்லிடுவோம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, செகண்ட் கேஸ்ல கீ என்ன பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. கீயை க்ளோஸ் பண்ணிடுவோம். செகண்ட் கேஸ்ல என்ன பண்ண போறோம், K2 is closed. இந்த K2 நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி ஓப்பன்ல இருந்ததுனால இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, எந்த விதமான இம்பாக்டும் கொடுக்காது. ஒன்ஸ் நம்ம இந்த கீ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் அந்த ஓம்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, V is equal to சொல்றோம், I சொன்னோமா, அப்ப இந்த இடத்துல V is the total voltage, the I is the total current, then it is a total resistance. அந்த வகையில இங்க பாஸ் ஆகக்கூடிய இங்க இருக்கக்கூடிய V க்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த செல்லுடைய EMF யூஸ் பண்ணிக்கிறேன். I ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், R ங்கிறது அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R யும் இந்த எக்ஸ்டர்னலா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் நான் ஆட் பண்றது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இது டோட்டல் கரண்ட், இது டோட்டல் EMF. எல்லாமே டோட்டல் EMF, டோட்டல் கரண்ட், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால இந்த செல்லுடைய ரெசிஸ்டன்ஸ் இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் பாசஸ் த்ரூ திஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, I is equal to என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல EMF by என்னது R plus R அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. This is the current which is passed through the resistance R. எப்போ இந்த கீயை க்ளோஸ் பண்ண பிறகு இந்த R வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் இது. ஸோ நமக்கு தெரியும், எப்பப்பெல்லாம் ஒரு ரெசிஸ்டர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும், வோல்டேஜ் டிராப் ஆகும் தெரியும். அப்போ இங்கே டிராப் ஆன வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல V is equal to IR. V is equal to IR. அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிராப் ஆன ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய EMF by R plus R into R1. This is the voltage drop across the resistance or when the current I passes through this. இந்த அளவுக்கு கரண்ட் வெளியே பாஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு வோல்டேஜ் இங்க டிராப் ஆகும். இப்போ கீ க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஜாக்கி மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், we can take this L2. இந்த L2 ஃபிகர் எதுக்கு ப்ரொபோர்ஷனல், ஃபர்ஸ்ட் K2 ஓபன்ல இருக்கும்போது இந்த L1 இந்த செல்லுடைய EMF க்கு ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சு இல்லையா,
K2 அப்படிங்கிற கீ க்ளோஸ் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்குல்ல அது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் ஆகும் அப்படின்னாக்கா this is proportional to L2. L என்னது இங்க டிராப் ஆன வோல்டேஜ். ஏன் இப்போ நமக்கு L2 அப்படிங்கிற பேலன்ஸ் வீக் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா கீ ஓப்பன்ல இருக்கும்போது டைரக்டா அந்த செல்லோட EMF பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைரக்டா ப்ரொபோர்ஷனல் ஆகும். அதனால தான் இங்க ஓப்பன்ல இருக்கும்போது செல்லோட EMF பேலன்ஸ் பண்ணிருக்கோம். கீ க்ளோஸ் பண்ண பிறகு இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் வோல்டேஜ் என்ன ஆயிடும் டிராப் ஆயிடும். EMF நடைய கொஞ்சம் வோல்டேஜ் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆயிடும். ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஆர்ல டிராப் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ கீ ஓப்பன்ல இருக்கும்போது இந்த டெர்மினல்ஸ் இருக்கக்கூடிய EMF அதிகமா இருக்கும். கீ க்ளோஸ் பண்ண பிறகு அகைன் நம்ம அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த டெர்மினல் மெஷர் பண்ணும்போது குறைவா இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த டிராப் ஆஃப் வோல்டேஜும் இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் ஈக்குவலா இருக்கும். அந்த விதத்துல இங்க psi is greater than V சொல்றோம். ஸோ ஓப்பன்ல இருக்கும்போது EMF அதிகமா இருக்கும். க்ளோஸ்ல இருக்கும்போது அதே சைடு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் L1 is greater than L2. சரிங்களா? இப்போ இருக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு இந்த ஈக்குவேஷன் V ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். V ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்கோம் பாருங்க. psi r by r plus r கிடைச்சிருக்கா? is proportional to the balancing line and key is closed. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணி என்ன பாருங்க. இந்த செல்லுடைய EMF divided by இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ். அங்க என்ன கிடைச்சிருக்கு? psi r plus r plus r is equal to இந்த இடத்துல என்ன வரும்? L1 by இந்த இடத்துல L2. இந்த இடத்துல psi கேன்சல் பண்ணிடலாம். அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா என்ன வரும்? r plus r by r is equal to L1 by L2 வருமா? again இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? r by r plus 1 is equal to L1 by L2 வரும் இல்லையா? ஃபர்தரா நம்ம மாடிஃபை பண்ணா என்ன பண்ணுறோம்னா r by r is equal to L1 by L2 minus 1 இருக்கும். then again the r is equal to simplify L1 minus L2 by L2 into r னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இந்த r வேல்யூ பொதுவாக என்ன மெத்தட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 10 ஓம் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு கரண்ட் பாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் மெத்தடோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த r தட் மீன்ஸ் இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். தேங்க்யூ.